To the top right cornerல பாத்தீங்கன்னா ஹிந்தி தமிழ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ MCQ இது யாரு சார் இந்த கேட்டகரி சார் எனக்கு ஒன் லைனர் அதெல்லாம் விட நான் மோஸ்டா வந்து நான் GSல ரொம்ப டைம் கொடுக்குறேன். இது எதுக்காக முனிசிபல் கார்ப்பரேஷனை மாத்துனாங்க, யார் மாத்துனாங்க, என்னைக்கு மாத்துனாங்க, அவ்வளவுதான். சோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல என்னன்னா இது மூணுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். பட் அதே இது நீங்க PDF படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. So current affairs related உங்களுக்காக 3 languagesல we are updating a current affairs website for you. என்ன languages ன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ் and ஹிந்தி. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து லான்ச் பண்றோம். அண்ட் மோர் ஓவர் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் ஆன TNPSC, TNUSRB, SI, TET மற்ற எக்ஸாம்ஸ் அது போக சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் ஆன பேங்கிங், SSC, UPSC இது போன்ற எக்ஸாம்ஸும் நீங்க வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. சோ இதுல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு ஒரே இடத்துல டிஃபரண்ட் ஃபார்மட்ஸ்ல உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க. சோ அந்த வெப்சைட்டை நம்ம ஜூலை 14 மார்னிங் 9:30க்கு நம்ம வந்து லான்ச் பண்றோம். சோ இந்த வெப்சைட்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த வெப்சைட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது போக நீங்க இதை எப்படி உங்க எக்ஸாம்ஸுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So stay tuned in this video. So as you see in the screen நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணிக்கலாம் and at the same time you can also view in desktop, that is mobile, tablets and anything you can view them. Okay, the Ustadian think current affairs, think Ustadian. So இதுல நீங்க எப்படி வந்து இந்த current affairs ஓட வெப்சைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். So okay, ஸோ இப்போ வெப்சைட் வந்து உங்களுக்கு மொபைல் வியூவில் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பேசலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்து இந்த இதை எப்படி லாங்குவேஜஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டு த டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தமிழ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் டோட்டலாக வந்து தமிழில் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆன் ஜூலை 14 9:30 AM ஆன்வர்ட்ஸ். ஓகே, அதே நீங்கள் ஹிந்தியில் படிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே ஹிந்திலையுமே உங்களுக்கு ஹோல் வெப்சைட் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதே இது இப்போ இதை நீங்கள் எப்படி வந்து டெய்லி யூசேஜுக்கு எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது நான் இங்கிலீஷில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மேலே ஃபஸ்ட்டு ரோல பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல், எக்கனாமி, டிஃபென்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில கேட்டகரிஸ் மட்டும் மேலே இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸு, அக்ரிகல்ச்சர், அவார்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து மிக்சடாக பார்க்கக்கூடிய இடம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை கிளிக் பண்ணோன்னா எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு பேஜஸ் வைஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆர்டிக்கலை எப்படி படிக்கணும், எப்படி படித்தா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் தட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறீங்க. இப்போ ஒரு ஆர்டிக்கிள் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறீங்கன்னா அது எந்தெந்த மாடியூல்ஸில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கிளை எடுத்து நீங்கள் ரீட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், நான் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து எனக்கு பேராகிராஃபாக படித்தாதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆர்டிக்கிள் மாதிரி படிக்கணும். செகண்ட், இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸாக கொடுத்தோன்னா அதுலேருந்து நான் அந்த 1 marks எல்லாம் எடுத்து நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷனில் ஆட் பண்ணி நான் படிச்சுப்பேன். என்னோட எக்ஸாம் வந்து TNPSC இல்லைனா SI அந்த மாதிரியான ஸ்டாட்டிக்கான ஏரியா சார், அதனால நான் வந்து 1 liner வேணும். ஓகே ஃபைன், 1 liner மெத்தடில் சில பேர் படிப்பாங்க. ஓகே, தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா MCQ மூலமாக படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ MCQ இது யாரு சார் இந்த கேட்டகரி சார் எனக்கு 1 liner அதெல்லாம் விட நான் மோஸ்ட்டாக வந்து நான் GSல ரொம்ப டைம் கொடுக்குறேன். என்னோட ப்ரிப்பரேஷனில் லாங்குவேஜஸும் GSக்கும் தான் நான் ரொம்ப ப்ரிப்பரேஷன் கொடுக்குறேன். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத வந்துட்டு நான் டெய்லி ஒரு 1/2 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இல்லை அதுக்கும் கீழே ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதை நான் MCQ மூலமாக தான் நான் ஃபெச் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க MCQ மெத்தடில் படிப்பாங்க. இல்லை சார் இன்னொரு 4வது கேட்டகரி, இல்லை சார் என்னதான் இருந்தாலுமே எனக்கு ஒரு PDF மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னா
அதை நான் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து நான் அதில் எல்லாத்தையும் மார்க் பண்ணி நான் நோட் பண்ணி படிப்பேன். அது எனக்கு இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து எப்படின்னா இது எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிடிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஈஸியாக ஒரே நல்ல டக்குன்னு ஒவ்வொரு ஆர்டிக்கலாக போகிறத விட டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட நியூவன்சஸ் உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒன்று ஆர்டிக்கலாக படிக்கலாம், இல்லை ஒன்லைனராக படிக்கலாம், இல்லை பிடிஎஃபாக படிக்கலாம், இல்லைனா எம்சிக்யூவாக படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 வெரைட்டியும் உங்களுக்கு இந்த உஸ்தாதியன் வெப்சைட் திங்க் கரண்ட் அஃபேர்ஸ் திங்க் உஸ்தாதியன் சேனலில் உங்களுக்கு லான்ச் பண்ணப்பட்ட இந்த உஸ்தாதியன் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா you will be given all these 4 types in 3 languages to make your study simple and confident in current affairs. இனிமே நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல வந்தாலே உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க ஈஸியா வந்து இந்த இடத்துல வந்து நீங்க ஃபெட்ச் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். இந்த டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாது, இட் இஸ் ஃபார் ஆல் தமிழ்நாடு எக்ஸாம்ஸ். எஸ்ஐ எல்லாமே இதுக்குள்ள உள்ள அடங்கி இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கரண்ட் அஃபேர்ஸ் தான் எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்க போறாங்க, இது உங்களுக்கே தெரியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பொதுவானது. ஸோ இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு, அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி டெட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கலை எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இப்போ குகேஷ் அவர்கள் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்காங்க. குகேஷ் டாமினேட்ஸ் ரேபிட் செஸ் இன் ஜக்ரப். ஸோ இப்போ இந்த இடத்துல கூடிய நியூஸை வந்து நீங்கள் இப்படி வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேசேஜஸ் வைஸ் உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கா. ஸோ இதை ரீட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நான் டக்குன்னு அதை மட்டும் ஜிஸ்ட்டை மட்டும் பார்த்துப்பேன். இந்த இருக்கு உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட். கீழே இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது, எந்த இடத்துல நடக்குது, யார் வின் பண்ணா, இதில் மொத்தமாக அவர் என்ன ஸ்கோரில் வின் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரியான செகண்ட் பிளேஸ் யார், தேர்ட் பிளேஸ் யார், இந்த மாதிரி ஒவ்வொரு நியூஸுக்கும், இந்த நியூஸுக்கு மட்டும் கிடையாது எந்த நியூஸ்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூஸ் எடுத்துக்கோங்களேன். பூரி பிகம்ஸ் ஒடிசாஸ் 6th முனிசிபல் கார்பரேஷன். இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ். இது வந்து தமிழ்நாடு ரிலேட்டட் நியூஸ்லையும் நம்ம எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இதில் பாருங்க, கீழே டேபிளுக்கு போங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது டிக்ளேர்டு பை யாரு, இது என்ன ஸ்டேட்டஸ், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காகனா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னா அதில் இம்பார்ட்டண்ட்டாக சில நியூஸஸ் இருக்கும். அந்த நியூஸஸ் வந்து எக்ஸாமுக்கு வருதோ இல்லையோ நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இந்த மாதிரி நியூஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம கன்சியூம் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு ரீடு, ஓகே இந்த மாதிரி இதில் இப்போ வந்து பூரின்ற ஒரு இதை வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கு, இது எதுக்காக முனிசிபல் கார்பரேஷனை மாற்றினாங்க, யார் மாற்றினாங்க, என்னைக்கு மாற்றினாங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நியூஸை வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த உமீத் சென்ட்ரல் போர்ட்டல் பூஸ்ட் வஃப்க் ப்ராப்பர்ட்டி கவர்னன்ஸ். இப்போ இதில் வந்து வஃப்க் பில்னா என்ன அப்படின்றதும் எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும். ஸோ இதில் இப்போ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நீங்கள் இதை படிக்கலாம் அப்படின்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபுல் ஆர்டிக்கிள், செகண்ட் எடுத்தோன்னா ஒன்லைனராக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லைனராக நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை சார் நான் குவிஸ் மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு குவிஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். எக்ஸ்பிளனேஷன், ஆன்சர், ஸோ எக்ஸ்பிளனேஷன். ஸோ அடுத்து எத்தனை வஃப் ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கு அப்ராக்சிமேட்டா அப்படின்னு வந்து அவங்களோட அந்த சென்சஸ் படி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஓவர் 6 lakhs இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்படி வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அண்ட் இதுக்கு இப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, கடைசியாக உங்கள் ஸ்கோர் வந்து 3 out of 5. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னா ஒரு நியூஸில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான அம்சங்களை உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு குவிஸ் மோட்லையும் தருவோம். ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் தமிழில் வியூ பண்ணனாலும் உங்களுக்கு தமிழில் அவைலபிளாக இருக்கும். ஒரு வரி தகவல், அப்புறம் வினாடி வினா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிட்டே நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ இதில் என்னன்னா இது 3மே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். பட் அதே இது நீங்கள் பிடிஎஃபாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி எதுலனாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃபை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணிக்கணும், இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து அது மிக்ஸ் ஆகிருக்கக்கூடியது தான். ஃபார் எக்ஸாம்பிள் அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிட்டி நியூஸ் வரும், எக்கனாமிக்ஸ் நியூஸ் வரும், எல்லாமே வரும்.
ஸோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அதில் கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவீங்க, மற்ற சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் படிப்பீங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிடிஎஃப் மூலமாக படிக்கிறீங்க அப்படின்ற ப்ராக்டிஸ் இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் அப்கிரேட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனை ரொம்ப எளிதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் அது மாதிரி யூடியூப்ல நம்ம வந்து உங்களுக்கு எடுக்கணும். ஷார்ட்ஸில் டெய்லி ஒரு 5 கொஸ்டின் இதுலேருந்து நீங்கள் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சார், நாங்களும் அப்படியே வெப்சைட்டையும் போய் ரெஃபர் பண்ணியிருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் பி தேர் டு சப்போர்ட் யூ. ஸோ ஷேர் திஸ் வீடியோ, லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.